காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான அதிருப்தி கவுன்சிலர்கள் குடும்பத்தோடு திடீர் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அவர்கள் கலந்து கொள்வார்களா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான அதிருப்தி கவுன்சிலர்கள் குடும்பத்தோடு திடீர் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஷ், நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்போது அதிருப்தி கவுன்சிலர்கள் திடீரென சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். இதற்கான பின்னணி என்ன? கண்டிப்பாக ஷாம், காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே மொத்தம் 51 வார்டுகள் இருக்கின்றன. இந்த 51 வார்டுகளிலே திமுக, அதிமுக, பாஜக, பாமக போன்ற சுழற்சி உள்ளிட்ட மொத்தம் 51 கவுன்சிலர்கள் மாநகராட்சியிலே இருந்து வருகிறது. இந்த நிலையிலே கடந்த மேயர் பதவியேற்ற நாள் முதலே தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையிலே தற்போது அண்மை மாதங்களாகவே திமுக மாமன்ற உறுப்பினர்களும் கூட மேயருக்கு எதிராக போர்க்கொடியினை தூக்கி தொடர்ந்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையிலே நாளைய தினமானது 29ஆம் தேதியான நாளைய தினமானது நம்பிக்கையில்லா மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் அது தொடர்பான விவாதமானது காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய அந்த மாமன்ற கூட்டறையிலே நடைபெறவிருக்கின்றது. தற்போது நாம் ஒளிப்பதிவாறு காட்டிக்கொண்டிருக்கிற காட்சிகளானது தற்போது நாளை நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த அரங்கிலே நாளைய தினமானது இந்த கூட்டமானது நடத்தப்படவிருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது இந்த எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஈசிஆர் அருகாமையில் இருக்கக்கூடிய விடுதியிலே தற்போது தங்கி சுற்றுலா சென்றிருக்கிறார். இந்த நிலையிலே அதே போன்று மேயருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த மாமன்ற உறுப்பினர்கள் 10க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்களும் கூட தற்போது சுற்றுலா சென்றிருப்பதாக தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. நாளைய தினமானது இந்த நிலையிலே இரு தரப்புமே இன்றைய தினமானது சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய வேளையிலே நாளைய தினமானது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான அதன் மீதான தொடர்பான விவாதமானது நடைபெற உள்ளக்கூடிய நிலையிலே இன்றைய நிலையிலே நாளை தினமானது எதிர்ப்பு கவுன்சிலர்கள் நாளைய தினம் அந்த நம்பிக்கை மீதான இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்வார்களா எனவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திமுக மேயராக இருந்து வரக்கூடிய மகாலட்சுமி யுவராஜ் அவர்களுடைய எதிர்ப்பாக இருந்து வரக்கூடிய திமுகவை சார்ந்த கவுன்சிலர்களிடையே திமுகவினுடைய தலைமை கழகம் சார்பிலே அன்பகம் கலை என்பவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் அந்த பேச்சுவார்த்தையை திமுக மேயருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததன் எதிரொலியாக 2 பேர் மேயருடைய ஆதரவாளர்கள் 2 பேரும் அந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே மேலும் நாளை நடக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சி திமுக மேயருக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே திமுக கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என தலைமை கழகம் நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்திய நிலையிலே நாளை அந்த கூட்டத்திலே இன்று சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய நிலையிலே எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நாளைய தினமானது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புகளை கலந்து கொள்வார்களா எனும் சந்தேகமானது எழுந்திருக்கிறது. இந்த நிலையிலே ஈசியாவில் இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட்டிலே தற்போது இந்த விடுதி எடுத்து தங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேயரின் தரப்பிலே ஆதரவாக இருந்து வரக்கூடிய 10க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்களும் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே நாளை யாரெல்லாம் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே கலந்து கொள்வார்கள் என்பது நாளைய தினமே தெரிய வரும். ஷாம், நாளை நடைபெற இருக்கக்கூடிய வாக்கெடுப்பில் அதிருப்தி கவுன்சிலர்கள் பங்கேற்பார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்க நாம் கேட்டோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.